இன்னைக்கு சாம்பார் கொடுத்தாங்க சொல்லுங்க, எதனால சொல்லுங்க. யாரும் உங்களோட விஷயம் உங்களோட இது என்னன்னு சொல்லுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம், சரியா? என்னை பார்த்து பேசுங்க. சாப்பாடு நல்லா இல்லையா? அப்படியா? எப்பவுமே ரெகுலராக உங்களுக்கு சமைக்கிறது இல்லையா? அப்படியா? நீங்க சமைச்சாரா? அவருக்கு ரெகுலர் குக் இல்லை, ரெகுலர் குக் இல்லை. இன்னைக்கு அவங்களே சமைச்சிருந்தாங்களே, சொன்னாங்க சமைச்சிருந்தாங்களே. தங்கி சாப்பிட்டு பார்த்துறேன், சரியா? அப்போ டாய்லெட்லாம் நீட்டாக இருக்கா? இந்த நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கணும் உங்களோட இடம். இன்றைக்கி அடுத்தது வேறு உங்களுடைய அடுத்த ஜூனியர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கணும். எது டேமேஜ் ஆகாமல் இருக்காமல் நம்ம இடத்த நீட்டாக வச்சுக்கணும். அடுத்த வார ஜூனியர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் சுத்தமாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரக்கூடாதுல்ல. அதனால் நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். பராமரிப்பு நம்மளுடைய இதை வந்து இருக்காமல் டேமேஜ் பண்ணாமல் நீட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க, வந்துடும், சரியா? திண்டுக்கல் அரசு கள்ளர் உண்டு உறைவிட பள்ளியில் அமைச்சர் சம்பத்குமார் ஆய்வு மேற்கொண்ட போது விடுதியில் மதுபாட்டில், குடிநீர் தட்டுப்பாடு, மோசமான உணவு உள்ளிட்ட பல்வேறு புகார்களை மாணவர்கள் முன்வைத்தனர். நீங்க உங்க அடிப்படை தேவையில்லையா? எட்டு வருமுன் காக்கணும். இந்த பிரச்சனை வரப்படி உங்களுக்கு ஏதாவது அசைவு இருந்தால் முன்னாடியே சொல்லுங்க, யாருக்கும் பயப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்பர், காமன் நம்பர் கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் எம்எல்ஏ தொடர்பு அதெல்லாம் நம்பர் கொடுத்துருவோம். எத்தனை ஒரு சின்ன லாக் பிரச்சனை சாதாரண பிரச்சனை நினைக்க வேணாம், ரொம்ப பெரிய பிரச்சனை நாளைக்கு வந்துடும். அதனால் சின்ன பிரச்சனை நீங்கள் நினைக்காம எதாவது இருந்தாலும் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் எப்போனாலும் அதை இம்மிடியேட்டாக நீங்கள் சொல்லலாம், சரியாம்மா? ஏன்னா நம்ம சிஎம் சார் உங்களுக்காக தான் இன்னைக்கு எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு அசைவு இருந்தால் நீங்கள் தைரியமாக கூட்டி பேசணும். இதை இருக்காம்மா சொல்லணும்னா சொல்லுங்கள், யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எங்கள் நம்பர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன். ஏதாவது நீங்கள் நேரடியாக சொல்லலாம், உங்கள் பிரச்சனைக்கு எதுனாலும். புரியுதா? புரியாதாங்க? நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். நல்லா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் நம்பி தான் இருக்காங்க. அதே போல் நம்ம நாடு உங்கள் நம்பி தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் நல்லபடியாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே உள்ள கொண்டம நாயக்கன்பட்டி அரசு கள்ளர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் பல்வேறு அதிர்ச்சி புகார்களை அமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்தனர். விடுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வெளியிலிருந்து தண்ணீர் எடுத்து வரவேண்டிய சூழல் இருப்பதாகவும் மாணவர்கள் கூறினர். மேலும் ஆண்கள் விடுதி வார்டன் விடுதிக்குள்ளேயே மதுபான பாட்டில்களை வைத்திருந்து இரவு நேரங்களில் மது அருந்துவதாக குற்றம் சாட்டினர். பெண்கள் விடுதி வார்டன் முறையாக பணிக்கு வருவதில்லை என்றும் அரசு வழங்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தரமான உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். அமைச்சர் வருகையொட்டி மட்டும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அமைச்சர் விளக்கம் கேட்டதுடன் அனைத்து பிரச்சினைகளும் உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்தார். மேலும் தனது தொலைபேசி எண்ணை மாணவர்களிடம் வழங்கிய அமைச்சர் பிரச்சினைகள் தொடர்ந்தால் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். வர வேண்டிய பொருள் சரியாக வர மாட்டேங்குது சார். இந்த சுண்டல் இதுல வரணும் சார், அதில் வர மாட்டேங்குதுங்க சார். எண்ணெய் வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சது என்னதான் சார் கொடுக்குறாங்க. இவ்வளோதான்
சார் அப்புறம் தண்ணி வந்து உள்ள அவங்க ஊருக்குள்ள தான் சார் போய் தண்ணி நல்ல தண்ணி வர மாட்டேங்குது சார். ஆர்வம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது சார். இந்த மாதிரி பிள்ளைங்க போய் ஊருக்குள்ள தான் சார் தண்ணி குடிச்சு வராங்க. நீங்க தண்ணி மட்டும் நல்லா தண்ணி இல்ல சார். தண்ணி மட்டும் இல்லாம பிள்ளைங்க ஊருக்குள்ள சரியா சார் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க சார். அதனால ஃப்ரீயா தாங்க சார் சமைக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளமும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நல்ல தண்ணி இல்ல சார். மெயினானது தண்ணி இல்லாம காவி தண்ணி போட்டு வர்றதே இல்லைங்க. ஒரு ஆர்வம் வேலையா சார். அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க சார். அவங்க கை காசு போட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க சார். நல்லா தண்ணியில பாவம் முடிஞ்சளவு அவங்க குடும்பத்தை மாதிரி பிள்ளை மாதிரி பாத்துக்காங்க சார். ஆனா தண்ணி நல்ல வசதி இல்ல பாவம் அவங்களும் முடிஞ்சளவு பாக்குறாங்க சார். முதல் சமைக்கிறப்ப கொடுக்கல அதை வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்குங்க சார். நான் வந்துட்டு மாசம் 4000 சரி சரிங்களா தண்ணி சாப்பாடு நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? நான் இன்னைக்கு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஓகே தானே? எல்லாம் உங்களுக்கு அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க சார். தண்ணி மட்டும் ஒரு நல்ல இது பிள்ளைகளுக்கு வெளியே ஊருக்குள்ள போய் வெளியே போகாம தண்ணி மட்டும் நல்லா பண்ணிக்கலாம் சார். தண்ணி சாரம் உங்களுக்கு தண்ணி சாப்பாடு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு? அது எக்ஸ்பைரி ஆன டேட் கொடுக்குறாங்க. எக்ஸ்பைரி ஆன நம்பரை கொடுத்துருக்கோம். யாராவது இவங்களை வந்து